போலாமா? ஹாய்க்கா, உங்கள் பேர்? மகா. மகா. சரி, ஓகே. லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? என்னோட எக்ஸை பற்றி வருது. எக்ஸை பற்றி ஏன், என்னாச்சு? எக்ஸுன்னு சொல்லிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டாங்களா எக்ஸுனா? இல்லை, சில தப்பெல்லாம் பார்த்தேன். ஓகே. மூடியும் அதே மறைச்சேன். இதே ஒரு பெண்கள் இருந்தால் அதை போல் வாழ மாட்டாங்க. ஒரு திருநங்கையாக இருக்கிற வாசி நான் அனுசரித்து வாழ்ந்தேன் அதெல்லாம். சரி, இதே ஒரு பெண்கள் இருந்தால் எப்படி சொல்கிறது, சரி விட்டுடலாம், இதே டேஷன் எல்லாமே போவாங்க. ஒரு திருநங்கையாக இருக்க வாசி ஒரு டூ லவ்வுக்கோசம் ஒரு இம்பார்ட்டன்ட், சரி அவன் தான் எல்லாமே நான் வாழ்ந்தேன். அப்படி 5 வருஷம் லவ் பண்ணேன். 1 வருஷம் மேரேஜ் ஆகிருக்கு எனக்கு. 1 வருஷம் மேரேஜ்னாலும் வந்து போயிடுச்சு. அதெல்லாம் நினச்சி ரொம்ப இன்னமும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவங்க அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணல. திருநங்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டூ லவ்னு தெரியல. அதை பற்றி டூ லவ்னா அது அம்மா அப்பா மேலே ஒரு பாசம் எப்படி இருக்கோ அதே போல் தான் ஒரு டூ லவ் மேலேயும். அதெல்லாம் தாண்டியும் ஒரு திருநங்கை ஒரு பாசம்னு வைக்கிறாங்கன்னா அதை மீறியும் அவங்க சரி இப்படி தான் இதெல்லாம் சரி விட்டுட்டு தட்டி விட்டு போயிடுறாங்க. அப்போ நாங்கள்லாம் வந்து விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. நான் எப்படி சொல்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும் நான் லவ் பண்ணது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் போயிருக்கேன், கொண்டு இருக்கேன். அவங்க ஊரையே நான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன். நான் வேணா ஃபோட்டோஸ் வேணா காட்டுவா? காட்டுங்க. இதே எங்களோட ஃபோட்டோஸ். இதே எங்களோட ஃபோட்டோஸ். சரிதா? பிளர்ராதா தொடு கட்டாயிடும். இப்படிலாம் மேரேஜ் பண்ணி இப்படிலாம் விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியாக வந்து நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, கஷ்டப்படுறேன். ஏன்னா அதில் வந்து அவருக்கு கொஞ்சம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப என் மேலே ரொம்ப ஒரு லவ்வாக இருந்து என்னை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாரு அந்த 5 வருஷத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது. ஆனால் அவரை போல் என்னை யாருமே பார்த்துக்க முடியாது. இப்பயும் சொல்கிறேன், அவரை போல் எந்த ஒரு ஆம்பளை வந்தாலும். ஆனால் அவருக்கோசம் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவருக்கு வந்து இன்னும் புரியல. ஆனால் நான் தான் வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. ஆனால் அவர் தான் வந்து சில தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி தான். ஆனால் நிறையா பார்த்துட்டேன், மொபைலில் பார்த்து சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறேன், நான் பண்ணலை அப்படின்றாங்க. நான் பண்ணலை, நான் உனக்கோசம் உண்மையாக இருக்கேன். ஆனால் உனக்கோசம் உண்மையாக இருக்கேன்னா அந்த ஃபோனை என் ஃபோனை நான் தரேன். ஆனால் அவர் ஃபோனை என்கிட்ட தர மாட்டார். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்களாம் உண்மையாக காட்டிக்கிறாங்க, நாங்களாம் வந்து பொய்யாக காட்டிக்கிறோம். சரி ஓகே பரவாயில்ல இதுதான் அப்படின்னு லைஃப் நானும் வாழ்ந்தேன். இன்னமும் அவரை நினச்சி வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் நடுவில் கஷ்டப்பட்டேன். இப்போ கூட ஜஸ்ட் நவ் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆமாம், சரி பரவாயில்ல இதையும் கடந்து போகணும். வாழ்க்கைன்றது ஒன்று. இனி திருநங்கைங்களாம் ஏமாற்றக்கூடாது. திருநங்கைகளை ஏமாற்றினா ஒரு இதுக்குன்னு ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இதோடு என்னோடய எக்ஸ் ஒருத்தர் அழுதுருக்காரு. நான் உனக்கு பண்ண துரோகத்தால் இன்னமும் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு என்னை காலை பிடிச்சி அழுதுருக்காரு. அதனால் சரி அதெல்லாம் சொல்லி தான் இவங்களை நான் லவ் பண்ணேன். இப்போயும் அவர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம். ஆனால் திருப்பி நான் ஒரு திருவிழாக்கோசம் என்னோடய திருவிழாக்கோசம் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சரி வரேன்னு சொல்லிட்டு வச்சார். கடைசியாக அவருக்கு வரல. ஆனால் அவருக்கு வந்து வேறு ஒருத்தவங்க மேலே லவ் போயிட்டுருக்கு. ஆனால் நான் நிறைய கண்டுபிடிச்சேன். ஆனால் அவர் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டேன். சரி அவர் என்னை வந்து தட்டி விட்டு போகிறார், நான் அவரை தட்டி விடனே எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. சரி இதெல்லாம் கடந்து போகிறது தானே லைஃபு, அதெல்லாம் சொல்லிட்டு கடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாக்கும் தெரியும் எங்களை ஏற்றுக்கவே ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில். ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து அவனை எப்படி சொல்கிறது, ஆனால் முதல் முறையாக கேட்டாங்க, அப்பா வானா என் புள்ள போல் தான் உன் புள்ளையும், உன்னை பார்த்துக்கிறேன், என் புள்ளைய பார்த்துக்கோ. ஏன்னா என் புள்ள வந்து நிறைய விஷம்லாம் குடிச்சிருக்கான், அதை காப்பாற்றி மீண்டெல்லாம் நாங்கள் இட்டுட்டு வந்திருக்கோம். எங்கள் ஆளுங்களும் நிறைய சொன்னாங்க. ஆனால் அவன் வந்து எப்படி சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பொண்ணு வானா, நீ தாண்டி வேணும், நீ தான் உலகம் அப்படிலாம் எனக்கு காட்டினான் சொன்னான் என்கிட்ட. அந்த ஒரு பாசத்துக்கோசம் நான் அடிக்ட் ஆனேன். ஆனால் என்னை 5 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக சொல்லப்போனால் போய் சொல்லக்கூடாது. என்னை அந்தளவுக்கு ஒரு க்ரஷ்ஷாக இருந்து ஒரு லவ்வாக இருந்து அந்தளவுக்கு பார்த்தேன். ஆனால் இன்னமும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் வருவார் அப்படின்னு. பெற்றவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவன் வானா விட்டுட்டு போயிடுப்பா, இதுக்கப்புறம் நீ மீண்டு வர வழியை பாரு அப்படின்னா அண்ணன் தம்பிங்க கூட நேற்று கூட சொன்னாங்க. நேற்று இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். சொன்னாங்க சரி தாண்டி போகலாம் அப்படின்னு தாண்டி போயிட்டுருக்கேன். சரிக்கா, ஒரே ஒரு டவுட்டு. இப்போ ஒரு திருநங்கையாக வாழ்கிறது வந்து எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கும், எப்படிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க நீங்கள் சொல்ல முடியுமா?
சின்னதில் வந்து எப்படி சொல்கிறேன், என்னோட 5வது படிக்கும்போதே எனக்கு தெரியும் நான் வந்து இப்படி தான் அப்படின்னு. நான் பொம்பளை பசங்க கூட தான் மெயினாக இருப்பேன், இந்த லேடிஸுங்க கூட தான். ஆனால் ஆம்பளை பசங்கள்லாம் வெளியே போவேன், கொல்லுவேன், ஒரு ஜாலியாக இருப்பேன், கொல்லுவேன். ஆனால் எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா என்னை ரொம்ப அடிப்பார். இந்த சக்கரை பாவில் அதை கரைச்சி என் மேலே ஊற்றி என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க, கொடுமைலாம் படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எங்கள் ஆளுங்க என்னால் முடியாத நான் ஸ்டேஷன் போய் என் அண்ணன் தம்பிங்களே என்னை வானம்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி வானம் சொன்னாங்க, இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு என் வீட்டில் இன்றைக்கி என்னை பார்த்துக்கிறாங்க. நான் இன்றைக்கி அவங்கள பார்த்துக்கிறேன், கொண்டுக்கிறேன். பரவாயில்ல, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. என்னன்னா என்ன அப்படின்னு அம்மாகிட்ட பேசுகிறேன். அம்மா மேலே எனக்கு ரொம்ப பாசம், அம்மாவுக்கும் என் மேலே பாசம். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. எங்கள் ஆளுங்க எப்படி சொல்கிறது, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, விட்டும் தர மாட்டாங்க. பெற்றவங்களுக்கும் மேலே அவங்க பார்ப்பாங்க என்ன. இப்போ பெற்றவங்களாம் இவ்வளோ தான், ஏன்னா பிள்ளைங்கள தான் பார்ப்பாங்க, எங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால் வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு தனியாக இருக்கோம், வீடு எடுத்து தனியாக இருக்கோம். சரி, அதெல்லாம் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம். இதுதான் என்னோடய லைஃப். சரி.